chapter 105. Psalm chapter 105 நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். 22 வசனங்கள் வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஸோ நம்ம 23ல இருந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட ஒரு பிரீஃப் அவுட்லைன் நம்ம இது வரைக்கும் பார்த்தது நம்ம பார்த்துடலாம். மொதல் 7 வசனங்கள்ல அதுக்கு சங்கீதம் 104 வந்து இட் வாஸ் அ praise ஃபார் காட்ஸ் கிரியேஷன். ஆண்டவரோட படைப்புகளுக்காக நன்றி செலுத்துறாரு. ஸோ இந்த 105ல வந்து 7 வசனங்கள்ல வந்து ஆண்டவரை நன்றி சொல்லிட்டு துதித்து அவரை தேடி அவருடைய அவர் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து துதிக்கிறோம் அப்படின்னு he gives out a call the psalmist. அதுக்கப்புறம் 8 to 11 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்ம முற்பிதாக்களோட செய்த உடன்படிக்கை. 12 to 15 வந்து காட்ஸ் கேர் ஃபார் தெம். விசேஷமா 16ல இருந்து 22 வரைக்கும் யோசேப்போட வாழ்க்கையில ஆண்டவர் வந்து எவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்தாரு. ஹவு காட்ஸ் வேர்ட் proved him true, how God was faithful அப்படின்றத வந்து 22 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 23லேருந்து பார்க்க போகிறோம். 23லேருந்து. ஸோ யோசேப்புக்கு மட்டும் இல்லை, பை அண்ட் லார்ஜ் the whole people of Israel, ஆண்டவர் அழைத்த அந்த முழு இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் ஆண்டவர் வந்து எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்தார் அப்படின்றது தான் அடுத்த 23லேருந்து நம்ம கடைசி 45 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு verse 23லேருந்து 30 வரைக்கும் வாசிக்கலாமா? Psalm 105 verse 23, 30. அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாய் இருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பாரில்லை. அவருடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவருடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவருடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. அவருடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது. ஆமென். ஆமென். தேங்க்யூ. ஸோ இந்த வசனம் வந்து 23வது வசனம் வந்து அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்துக்கு வந்தான் அப்படின்னு இருக்கு. அந்த அப்பொழுதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா 20, 21, 22லாம் வந்து யோசேப்பை பத்தி தான் போட்டிருக்கு. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான், தம் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனாகவும் தன் ஆஸ்திகள் எல்லாத்துக்கும் அதிகாரியுமாக்கினான். ஸோ அப்பொழுது வந்து எப்பொழுது அப்படின்னா யோசேப்பு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்துல வந்து ஒரு பிரீமியர் பொசிஷன்ல இருக்கிறப்பதான் இஸ்ரவேலை எகிப்துக்கு ஆண்டவர் வந்து அழைத்து வர. ஸோ இஸ்ரேல் கேம் டு ஈஜிப்ட், thus Jacob sojourned to the land of Ham. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரேல் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து இங்க வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஜேக்கப். அந்த ஏன்னா அப்போ வந்து யாக்கோபே உயிரோட தான் இருந்தார். யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் வந்து அவனோட தனிப்பட்ட பர்சனல் என்கவுண்டர் மூலம் அவனோட பேர் இஸ்ரவேல் அப்படின்னு மாத்தினார், நமக்கு தெரியும். ஸோ அவரோட ஜேர்னி டு ஈஜிப்ட் வந்து இட் வாஸ் அ பிக் ட்ராமா. இட் வாஸ் காட்ஸ் பிளான். ஆண்டவர் நிர்ணயிச்சது, ஆண்டவர் தீர்மானிச்சது. ஸோ எகிப்தை வந்து இங்க வந்து த லேண்ட் ஆஃப் ஹேம் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு காமின் தேசத்துக்கு பிரதேசியா இருந்தான். நோவாவோட சந்ததியில டிசெண்டன்ஸா வந்த ஹெத்தியர்கள். ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து இஸ்ரேல் உள்ள வராரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா the word that God gave Joseph came to. ஆண்டவர் வந்து யோசேப் என்னெல்லாம் வார்த்தைகள் கொடுத்தாரோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றினாரு. ஏன்னா யோசேப்புக்கு சின்ன வயசுல இருந்தப்பவே அவனோட கனவுகள்லாம் நமக்கு தெரியும். சன், மூனு, 11 ஸ்டார்ஸ் எல்லாம் அவனை வணங்குது. அப்புறம் அவரோட அரிக்கட்டை சுத்தி எல்லாம் வணங்குச்சு. இனியும் அவரோட ஃபேமிலியில வந்து யோசேப்பை வந்து அஹ், பிரித்தெடுப்பாரு, அவனை உயர்த்துவார் அப்படின்ற கனவுகள்லாம் முன்னாடியே கொடுத்திருந்தார். ஆனா அவன் வாழ்க்கையில நடந்த எல்லா சூழ்நிலையும் இட் வாஸ் ரைட் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நடந்துச்சு. ஸ்லேவ் ஆனா, விற்கப்பட்டான், அநியாயமா பழி சுமத்தப்பட்டான். எவ்ரிதிங் ஒர்க் அவுட் ஆப்போசிட். ஆனா ஆண்டவரோட நேரத்துல வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றினார். ஒருவேளை இந்த கால வேளையில இஃப் யூர் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் ப்ராமிஸ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ், உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம், உங்களுக்கு கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசனம், உங்களுக்கு கொடுத்த ஒரு தரிசனம், ஒருவேளை அது நிறைவேறாமலே போயிட்டே இருந்தாலும், வெதர் இட் இஸ் லாங் பெண்டிங், அது மட்டும் இல்லை நடக்கிற சூழ்நிலைகளும் இதற்கு எதிர்மாறா இருந்தா கூட பரவாயில்ல. Take heart because we have a faithful God.
நம்ம வணங்குற தேவன் வந்து உண்மை உள்ளவர். நம்ம வணங்குற தேவன் வந்து வாக்கு மாறாத தேவன். நம்ம வணங்குற தேவன் வந்து உண்மை உள்ள தேவன். ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. யாக்கோபு வந்து குடும்பமா கானான்ல இருந்து எகிப்துக்கு வரார். See, God in His grace turned Jacob's family of 70 persons. அவங்க வந்து இப்ப 70 பேரா வந்தாங்க. ஆனா அவங்க எவ்வளவோ மாறினாங்க. நேஷன் சோ லார்ஜ் அண்ட் சோ பவர்ஃபுல். ஆண்டவர் வந்து அவங்களை எகிப்துல வந்து பலுகி பெருக செஞ்சார். எவ்வளவு பலுகி பெருக செஞ்சார்னா, இன்ஃபேக்ட் தே த்ரெட்டன் த நேஷனல் செக்யூரிட்டி ஆஃப் ஈஜிப்ட். எகிப்தோட தேசத்தோட பாதுகாப்பையே கொஸ்டின் பண்ற அளவுக்கு அவங்கள பலுகி பெருக்கினார். நீங்க பாத்தீங்கன்னா ஜோசப் வாஸ் a figure of Christ. நம்ம புதிய ஏற்பாடுல இயேசுசாமி எப்படி பார்க்குறோமோ, யோசேப்பு வந்து நிழலாட்டமா அங்க பழைய ஏற்பாடுல பார்க்கலாம். யோசேப்பு வந்து எகிப்துக்கு போனப்போ தாழ்த்தப்பட்டார். நம்ம சொன்னோம், அடிமையா ஸ்லேவா இருந்தார். வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருந்தவர் அடிமையானாரு. தப்பா பழி சுமத்தப்பட்டு he was humbled. He took the form of a servant. அங்கேயும் மறக்கப்பட்டாரு, ஜெயிலையும். But then he was exalted. ஆண்டவர் எப்படி இயேசுசாமியோட நாமத்தை பூமியில எல்லா நாமத்துக்கு மேல உயர்த்தினாரோ அந்த மாதிரி உயர்த்தினார். எதுக்கு யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினார் அப்படின்னா, அவரோட குடும்பத்தை, இஸ்ரவேல் குடும்பத்தை, யூதர்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக, டு செக்யூர் தெம். தன்னோட முழு பிதா ஃபாதர்ஸ் ஹவுஸ், அவனோட குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்றதுக்காக, ஆனரபிளா கம்ஃபர்டபுளா அவங்க வாழ்றதுக்காக. பஞ்ச காலத்துல உலகத்துல எல்லாரும் அந்த பகுதிகளுக்கு எல்லாரும் அழிஞ்சிட்டு இருந்தாங்க சாப்பாடு இல்லாம. பட் யூதர்கள் வந்து தேவர் வெல் கேர்டு ஃபார். அதுக்காக யோசேப் எழுப்பினார். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், குழப்பங்கள் வந்தாலும் சபைக்கு பாதுகாப்பு வந்து இயேசு கிறிஸ்துவானவர். வி ஷால் பி ஃபெட். நம்ம அதுக்கு நிழலாட்டமா ரெவலேஷன்ஸ் 12:14 வாசிக்கிறோம். வனாந்திரமான ஒரு இடத்துல கூட காட் கேன் நரிஷஸ். எப்படி அந்த 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 காலகட்டத்துல, அந்த சூழ்நிலையில வந்து பெரிய ஃபேமின், நோ ஃபுட், எவ்ரி திங் வாஸ் டார்க். ஆனா அவங்க நினைக்காத இடத்துல இருந்து அவங்களுக்கு உதவி வந்தது. அதே மாதிரி இந்த ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்க நமக்கு மேபி தெர் மேபி வில்டர்னஸ் அரவுண்ட், வனாந்திரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். த ஹோல் வேர்ல்ட் மே நாட் நோ வாட் டு டூ. யாருக்குமே இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு வந்து he is our refuge. He will provide a way out. சபைக்கு கிறிஸ்துவானவர் போதும். he will provide. அவர் தான் நம்மளுக்கு ரெஃப்யூஜ். அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்படி யூதர்களுக்கு வந்து யோசேப்ப டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸை வச்சு அங்க கொண்டு போய் ஏற்ற காலத்துல, அந்த அப்பொழுது கூட மீனிங் தான், அப்பொழுது உயர்த்தி வச்சிருந்தாரோ, ரைட் டைம்ல, அந்த ஃபேமின் டைம்ல உயர்த்தி வச்சிருந்தாரு. ஆமான் ஹையஸ்ட் பவர்ல இருந்தப்ப எஸ்தரை பேலஸ்க்கு கொண்டு வந்தாரு. இந்த கால வேளையில உங்களோட உங்களோட இன்டிமிடேட்டிங் எனிமீஸா நீங்க யாரை பாக்குறீங்க? கரெக்ட் டைம்ல காட் வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ. ஆமான் அடிக்க திட்டம் போட்டான், எஸ்தரும் மொர்தேக்காயையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு நேரமும் எழும்பி நிற்கிறதுக்கு காட் வில் ஃபைண்ட் அ ரிசோர்ஸ். காட் வில் ஃபைண்ட் அ வே அவுட். ஸோ ஃபேமிலியில் ஒருவேளை யாரு எவ்வளோ பேர் மடிஞ்சு போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் தமக்குன்னு நம்மளுடைய ஜனங்களை காக்க இம்பாசிபிள் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இருந்து, ஜெயில எல்லாரால மறக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இந்த யோசேப்ப பேலஸ்க்கு கொண்டு வந்தாரு. ஹி வாஸ் அ ஃபிகர் ஆஃப் கிரைஸ்ட். பாருங்க அப்புறம் என்னாச்சு, ஜனங்கள் எல்லாரும் அங்க போயிட்டாங்க. 24வது வசனம், அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். The Lord greatly increased. அப்புறம் he made them more powerful than their enemies. பாருங்க, see, no matter how dark the day, God always sends his servant ahead to prepare the way. இதான் நான் சொன்னேன், எவ்வளவு இருளான ஒரு சூழ்நிலை, இம்பாசிபிள், இப்படி நடக்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய நேரத்துக்கு அவருடைய ஊழியக்காரர்களை ஆயத்தப்படுத்துவார். God permitted the Egyptians to persecute the people. நமக்கு தெரியும், பார்வோனே பயந்தார் இவங்களை பார்த்து. இவங்க நம்மளோட அவுட் நம்பர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கொடுமைப்படுத்தினார். ஆளோட்டிகளை வச்சு அடிச்சாங்க அவங்கள. they suffered. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களோட கூக்குரல் என்னை எட்டி இருக்குப்பா அப்படின்ற மோசே கிட்ட. நம்ம இந்த சண்டையை பார்த்தோம், the call of Moses. ஆண்டவர் மோசே அழைத்த விதம் நீங்க யாத்ராகமம் 3 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு,
I have heard their cry. I have seen their afflictions. I have come down. அவங்களோட கண்ணீரை நான் பார்க்கிறேன். அவங்களோட கூக்குரல் என்னை எட்டி இருக்கிறது. அதனால நானே வந்துட்டேன்ப்பா. இந்த God permitted Egyptians to persecute. அதனால என்னாச்சு பாருங்க. Suffering is one of the secrets of fruitfulness. நம்ம வாழ்க்கையில மறக்கவே கூடாது. கஷ்டமான நேரங்கள்ல போறப்ப, கண்ணீரின் பாதையில போறப்போ, we should understand ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை அனுமதிச்சிருந்தாருன்னா there is a purpose. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்த படுத்த படுத்த அவங்க பலுகி பெருகுனாங்க. அவங்க கூடிட்டே இருந்தாங்க. they were wonderfully multiplied. அதுவும் பாருங்க, that also shows faithfulness of God. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பண்ண வாக்கு தத்தத்தின் நிமித்தம் according to the promise made to Abraham. ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, உன்னோட உன்னோட சந்ததியை வந்து நான் வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் மாற்றுவேன் அப்படின்னாரு. தே மல்டிப்ளைட், தே பிகேம் ஸ்ட்ராங்கர். நீங்க ஆத்ராகம் 1:9 பாத்தீங்கன்னா பார்வோன் ராஜாவே பார்க்கறாரு. த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் ஆர் மோர். அவங்க அதிகம் அப்படின்னு மட்டும் பார்க்கல. த கிங் டுக் நோட், தே ஆர் மைட்டியர் than நம்மளை விட பலமுள்ளவங்களா இருக்காங்க. See, when God pleases, a little one can become 1,000. சின்னவன் ஆயிரமும் அப்ப நம்ம வாசிக்கிறோம்ல, ஸ்மால் ஒன் கேன் இன்க்ரீஸ். அண்ட் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே நான் யாரோ, நே- அவங்களுக்கு வந்து ஒரு வேலை ஸ்லேவ்ஸ் தான், ப்ராப்பர் அட்ரஸ் கூட கிடையாது எகிப்துல. தேவர் ஃபாரினர்ஸ், they didn't have an identity. எதுவுமே கிடையாது. ஆனா God was with them. ஒருவேளை நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு சிறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தா கூட ஆண்டவர் நம்மளோட இருந்தா போதும். God will cause the increase. Suffering, if you're walking through a path of suffering, கஷ்டமான கடினமான பாதையில நடந்து போயிட்டு இருந்தா கூட பரவாயில்ல, suffering will lead to fruitfulness. பாருங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்கு ஃபாரினர்ஸா இருந்த இடத்துல கூட God provided them a refuge. God nurtured them. அவங்களை பாதுகாக்கிறார், அவங்கள பராமரிக்கிறார். ஸோ கடினமான நேரங்கள் வரப்போ நெவர் கொஸ்டின் காட். ஆண்டவர் வந்து கேள்வி கேட்காதீங்க, நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா சுவாமி, நீ என்னை கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இஸ்ரவேல் மக்கள் வந்து when they were under the bondage, அவங்களுக்கு மோசே போய் சொல்றப்ப அவங்களால அதை ஏற்றுக்கொள்றதுக்கு கூட அவங்களுக்கு திராணி இல்லை. பிகாஸ் காட் சீம்ட் சோ டிஸ்டன்ட். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹீ இஸ் அ காட் சீஸ் யூ. உங்களை பார்க்கிற தேவன், உங்க கண்ணீரை பார்க்கிற தேவன், உங்க கூக்குரலை கேட்கிற தேவன், அவரே இறங்கி உங்களுக்காக செயல்படுகிற தேவன். ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, 25வது வசனம், தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். இப்படி ஆண்டவர் வந்து அவங்கள எஜிப்சியன்ஸோட இருதயம் இப்ப எப்படி மாறுது. they start they turned he turned the heart of the Egyptians to hate people. அவங்களோட அவங்க இஸ்ரவேல் மக்களை வெறுக்க ஆரம்பிச்சாங்க, ஆண்டவருடைய பகைக்க ஆரம்பிச்சாங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரரை வந்து வஞ்சனையா நடத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், ராஜாக்கள் இருதயம் அவருடைய கரங்கள்ல நீர்க்கால்களை போல இருக்கிறது. ஹி டர்ன்ஸ் இட் அஸ் அ வாட்டர் கோர்ஸ். அவர் வந்து அதை மாற்றுறார். இதுல என்ன, ஆண்டவர் வந்து சின்ன ஜெனரேட் பண்றாருன்னு அர்த்தம் கிடையாது. ஹி டசன்ட் காஸ் யூ டு சின். ஆனா உள்ள இருக்கிறத வந்து வெளிப்படுத்துவார். they already had, see, the Lord arranged the circumstances. அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கினார். நம்மள பாவம் செய்ய வைக்க மாட்டார் ஆண்டவர். இந்த வசனத்தை நம்ம அப்பா புரிஞ்சுக்க கூடாது. he did not make them to sin. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த பாவம் வந்து வெளியே வந்துச்சு. the Lord arranged the circumstances in such a way that அவனுக்குள்ள இருந்த disobedience, அவனோட பார்வோன் வந்து கடைசி வரைக்கும் வந்து இஸ்ரேல் மக்களை விடவே இல்லை. அவனோட இருதயம் கடினப்பட்டுட்டே இருந்துச்சு. ஃபயரோஸ் ஹார்ட் வாஸ் hardened. பாருங்க, the heart of Egyptians were protected. இத்தனை நாள் வந்து அவங்களுடைய ஸ்லேவ்ஸ்னால அவங்கள ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு செங்கல் செய்யறதுக்கு கூட அதோட தேவையான திங்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதோட ரா மெட்டீரியல்ஸ் கூட நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபார்மர்லி தே ஹேட் தெம். ஏற்கனவே உள்ள இருந்த பகை வந்து இப்ப வெளியே வருது. இப்போ அவங்கள பார்த்து அவங்க பயப்படுறாங்க. காட் கிரியேட்டட் அ ஃபியர். அவங்க they were afraid. See,
அவங்க என்னெல்லாம் பண்ணி எப்படியாவது இந்த இஸ்ரவேலர்களோட நம்பர்ஸை நம்ம குறைக்கணும், எப்படியாவது இந்த இஸ்ரவேலர்களை பலவீனமாக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். தே வாண்டட் prevent their growth. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்க, நம்ம பெருகிறத தடுக்க நினைக்கிறவங்கள வந்து காட் வில் டீல் வித் them. நம்ம அவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். அவங்கள ஆண்டவரோட கைகள் இயேசுசாமி மாதிரி நம்ம ஒன்று பேர்ல வாசிக்கிறோம்ல, அவர் எதுக்கும் வாய் பேசல, அவர் அடிச்சப்ப வாய் பேசல, அவருக்கு எதிர்த்து பேசினப்ப வாய் பேசல. ஆனா நியாயமாய் தீர்ப்பு செய்யற இடத்துல அவர் எல்லா காரியங்களும் he entrusted himself to the one who judges righteously நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒருவேளை அநியாயமா நம்ம ட்ரீட் பண்ணப்பட்டா we need not worry. பாருங்க, இஸ்ரேலர்கள் வந்து they were not responsible for what they were in. இப்போ அவங்க இருந்த சூழ்நிலைக்கு அவங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவங்க பலுகி பெருகினாங்க, அவங்க பலவான ஆனாங்க, அதெல்லாம் ஆண்டவருடைய செயல். ஆனா எகிப்திய மக்களுக்கு வந்து they became afraid of them. அதனால என்ன பண்றாங்க, they found out all ways to weaken them, to waste them, prevent their growth. இஸ்ரவேல் மக்களை வந்து பலவீனமாக்கணும், அவங்கள ஒண்ணுமில்லாதவங்களாக்கணும், அவங்க வளர்ச்சியை தடுக்கணும். அதனாலதான் மோசே காலத்துல வந்து ஆண் பிள்ளைகளை வந்து நைல் நதியில போட்டாங்க. அந்த மென்க்கு வந்து ஆஹ், ஆண்கள் எல்லாம் அடிமைகளா வேலை செய்யறப்ப எல்லாரும் அடிமைகளா அந்த பிரிக்ஸ் செய்யறது கூட ரா மெட்டீரியல் கொடுக்கல, ரொம்ப ஹார்ஷா இருந்தாங்க, கொடுமையா இருந்தாங்க. they made life most difficult. See, சாத்தா வந்து சேட்டன் ஹேஸ் சர்பன்ட் சக்கிள். நமக்கு தெரியும், சாத்தானுக்கு சாத்தானை நம்ம ஈக்குவேட் பண்றோம். அவன் விஷம் நிறைந்தவன், தீமை தீமையால எப்படி அடுத்தவங்களை டிஸ்ட்ராய் பண்றதுன்னு அவன் பார்த்துட்டே இருப்பான். ஸோ காட் டர்ன் த ஹார்ட்ஸ் ஆஃப் எஜிப்சியன்ஸ் அகேன்ஸ்ட் த பீப்புள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். காட் இஸ் நாட் தி ஆத்தர் ஆஃப் சின்ஸ். ஆண்டவர் ஒரு ஆளை பாவம் செய்ய வைக்க மாட்டார். ஆனா அவங்களோட பாவத்தை, அவங்க செய்யற தீமைய சாத்தானுக்கு அவங்க அடிமையாக்கி அவங்க செய்யற காரியங்களை வந்து ஆண்டவர் தன்னோட பர்பஸ்க்காக மாத்திக்குவார். ஏன்னா he is an almighty God. சாத்தான் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அகேன்ஸ்டா செய்யற எல்லா தீமையான செயல்கள், அவனோட ஸ்கீம்ஸ், அவனோட tactics எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் வந்து அவரோட பர்பஸ்ல மாத்திடுவார். he will turn it for good for his people. அன்றியும் அவருடைய நாமத்தின்படி அழைக்கப்பட்ட எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் நம்ம வாசிக்கலாம். நம்மளோட சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளோட பலவானா இருக்கவங்க, அவங்க செய்யற யோசனைகள், அவங்க செய்யற தீமையான எண்ணங்கள், அதெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லை. பிகாஸ் we are God's children. ஸோ இப்ப என்ன 25வது வசனத்துல growing hostility, இஸ்ரேலர்களுக்கு அகேன்ஸ்டா அவங்களோட ஹாஸ்டைல் நேச்சர் வளர்ந்துட்டே போகுது. ஆனா நம்ம பயப்பட, அவங்களோட envy, அவங்களோட ஃபியர், பொறாமப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. அது மட்டும் இல்ல, பயப்படுறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள லேட்டன்டா ஒரு பொறாமை இருந்துட்டே இருந்துச்சு, இப்ப அது தீமையா மாறுது, பகையா மாறுது, கொடுமை பண்றாங்க. நல்ல லைன் பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். God uses even oppositions to draw his purposes forward, refining his people through the trial. ஒருவேளை உங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து கஷ்டமான நேரங்கள் உங்களுக்கு உருவாக்கினாலும் இட்ஸ் ஓகே. ஏன்னா இட்ஸ் ஓகே, பிகாஸ் காட் இஸ் இன் கண்ட்ரோல். இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஆண்டவர் உங்களை ரிஃபைன் பண்ணி இன்னும் அவருடைய பிளான்ஸ் உங்க வாழ்க்கையில நடத்துவார். இப்ப என்ன பண்றாரு பாருங்க, சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் வந்து அப்போசிங்கா இருந்தாலும், ஹாஸ்டைலா இருந்தாலும், பகை, தீமை அதெல்லாம் நிறைஞ்சிருந்தாலும் அவருடைய தாசன் எங்க இருந்தாரு? மீதியான்ல இருக்காரு. மீதியான் தேசத்துல ஆடு மேய்ச்சிட்டு 40 வருஷமா அங்கேயே காலத்தை நடத்திட்டு இருக்காரு மோசே. தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவ்வளோ கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தங்களோட மக்கள் இருக்கிறப்போ இது எல்லாத்துக்கும் ஒப்ளீவியஸா, ரொம்ப சந்தோஷமா, சமாதானமா, அன்டிஸ்டர்ப்டா ஒரு வனாந்திரத்துல இருந்த மோசே கிட்ட ஆண்டவர் வெளிப்படுறார். இந்த சண்டே நம்ம கேட்டோம், யாத்ராகமம் 3ல ஆண்டவர் வந்து மோசே எப்படி அழைத்தாரு, மோசே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணார். See, ஒரு கடினமான சூழ்நிலைகள் இருக்கு. இப்போ யூ ஆர் நாட் ஃபர்காட்டன் ஃபார் எவர். ஆண்டவர் நம்மளை அப்படி எப்பயுமே விட்டுறதே கிடையாது. God had his servants prepared to take Israel through another crisis. இதுக்கு முன்னாடி தான் யோசேப்ப அப்பொழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். யோசேப்ப வந்து பிரிசன்ல இருந்து பேலஸ்க்கு ஆண்டவர் உயர்த்தினோடனே அப்பொழுது யூதர்கள் அங்க கொண்டு வந்தார்.
இப்போ வந்து மேன் ஆஃப் த கிரைசிஸ் வாஸ் ஜோசப். இப்போ அடுத்த கிரைசிஸ்ல இருக்காங்க. காட் ஹேட் his servants prepared. எவ்வளோ பெரிய ஆண்டவர்ல அவருடைய நேரத்துக்குன்னு அவரோட கிரியைகளை செய்ய, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எழுப்பினார். இந்த காலை வேளையில சி இட் இஸ் இட்ஸ் அ கால் ஓப்பன் ஃபார் அஸ். நம்மளுக்கும் அந்த அழைப்பு ஓப்பனா இருக்கு. நம்ம இருக்கிற சூழ்நிலைகள்ல, நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்மளோட கரண்ட் ஆண்டவர் வச்சிருக்க லொகேஷன், God is looking for people who will obey him. அவர் கீழ்ப்படுகிற, அவரோட அழைப்பை ஏற்று நடக்கிற மக்களை வந்து ஆண்டவர் தேடிட்டே இருக்காரு. எப்படி யோசேப்பை கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி இந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் கிரைசிஸ்ல ஆண்டவர் அழைத்தது வந்து மோசேயும் ஆரோனையும். They were instruments employed in deliverance. He sent Moses and Aaron joined him. மோசேவையும் ஆரோனையும் அழைத்து இந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருந்து இஸ்ரேல் மக்களை வெளியே கொண்டு வரார். கேன் காட் ட்ரஸ்ட் அஸ்? ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? நம்மளை சுத்தி கூட ஒருவேளை பிசிக்கலா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ இல்லையோ, மனதளவுல ஆவிக்குரிய ரீதியில வந்து பலனற்று பாடுபட்டு கண்ணீர்ல நிக்கிற மக்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க. Will you be a Moses and Aaron to their life? ஆண்டவர் அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு டெலிவரன்ஸ், மற்றவங்கள விடுவிக்கிறதுக்கு, அவங்களோட பாண்டேஜஸ் ஆஃப் சின், பாவக்கட்டுகள், அஹ், அஹ், பிரச்சனைகள், குழப்பங்கள், கவலை, ஆங்ஸைட்டி, டிஃப்ரெண்ட் பாண்டேஜஸ்ல நம்ம சுத்தி மக்கள் இருக்காங்க. கேன் காட் கவுண்ட் ஆன் யூ? இந்த காலை வேலை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, யோசேப்பா, மோசேவா, ஆரோன் அந்தந்த நேரத்துக்கு நீங்க பயன்படுத்தின மக்கள் மாதிரி எங்களை மாத்துங்க. Let that be our prayer. பாருங்க, இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். ஆண்டவர் எதுக்கு அவங்களை பயன்படுத்தினார்னா, அந்த காமன் தேசம். ஏன் திரும்ப திரும்ப சொல்றான்னா, இட் வாஸ் அ லேண்ட் ஃபில் வித் ஐடலேட்டரி. அவங்க இருந்தது வந்து அஹ், அஹ், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இடம் கிடையாது. இட் வாஸ் நாட் ப்ராமிஸ்ட் லேண்ட். தேவர் எல்ஸ்வேர். வேற இடத்துல இருந்தாங்க. அந்த உலகம் மாதிரி பிசாசுக்குள்ள கிடக்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? God used them. காலை வேளை God is looking for people. He is looking for you. Can God count on you? பாருங்க, ஆண்டவர் மோசையும் ஆரோனும் அவரோட சத்தத்தை கேட்டு வந்தப்போ அவங்கள பயன்படுத்துறாரு. எதுக்கு? வாதைகள் அனுப்புனாரு, 10 plagues அனுப்புறாரு. நம்ம பார்க்கிறோம் டெமன்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆஃப் காட். இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவருடைய வல்லமையை மட்டும் அந்த வாதைகள் வாதைகள் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணல. இட் ஆல்சோ கண்டெம்ட் த காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். எகிப்தியர்கள் வணங்குற 80க்கும் மேல தேவர்கள் அவங்க வணங்குனாங்கன்னா, எகிப்தியர்கள் வணங்குற எல்லா தேவர்களுடைய பவர்ஸையும் ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு ஆண்டவர் வந்து மோசேவையும் ஆரோனையும் பயன்படுத்தினார். பிளேக்ஸ் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்துக்கு அந்த வாதைகளை வந்து 27வது வருஷத்துல எப்படி பார்க்கிறோம் பாருங்க. அடையாளங்கள். They exhibited his wondrous signs, God's signs, and they were not only proofs of his power. ஆண்டவருடைய வல்லமையை காமிக்கிற ப்ரூஃபா மட்டும் இல்ல, தேவர் டோக்கன்ஸ் ஆஃப் his wrath. ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு அது ம், அடையாளமா இருந்துச்சு. இட் வாஸ் a sign of his wrath. ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இப்படி சொல்லுதான், they showed the words of his signs. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்த வாதைகள் வந்து அது ஒரு கிரியையா மட்டும் செய்யல, அவரோட அந்த வார்த்தையா. இட் வாஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் his anger. இட் வாஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் his word. See, they were not silent signs. ஏதோ பேசாத ஒரு அடையாளமா மட்டும் ஆண்டவர் வைக்கல. they were speaking once. they spoke aloud. ஆண்டவர் மோசேவையும் ஆரோனையும் எதுக்கு பயன்படுத்தினாரு? இது எகிப்தியர்களுக்கு உரத்த சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் வணங்குற தேவன் நான், நான் ஜீவனுள்ள தேவன். நீங்க எல்லா வணங்குற எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் நான் அப்படின்னு எகிப்தியர்களுக்கு. இட் வாஸ் ஒரு லவுட் ஸ்பீக்கர் வச்சு சிஎஸ் லூஸ் எழுதுவாரு, இன் ஆர் பெயின் காட் ஸ்பீக்ஸ் அஸ் த்ரூ அ லவுட் ஸ்பீக்கர். நிறைய நேரம் கவலையில இருக்கப்ப காட் கம்ஸ் so close to us. இப்ப இந்த இந்த பிளேக்ஸ் மூலம் இந்த எகிப்தியருக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர் வச்சு ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் தேவன். நீ இவ்வளவு பேரை வணங்கினாலும் நீ வணங்குற தேவர்கள்லாம் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, நான் இருக்கேன். ஐ எம் யுவர் ரெஃப்யூஜ். ஸோ இந்த the அடையாளங்கள் வந்து தேவர் நாட் சைலண்ட் சைன்ஸ், தேவர் ஸ்பீக்கிங் சைன்ஸ். இதுக்கு யாரை பயன்படுத்தினாரு?
மோசேவையும் ஆரோனையும். எகிப்தியர்கள் வந்து சூரியனை வணங்குனாங்க. காட் சென்ட் 3 days ஆஃப் டார்க்னஸ், 3 நாள் இருளை அனுப்புனார். நைல் நதியை வணங்குனாங்க, அந்த நதியை ரத்தமா மாத்தினார். எஜிப்சியன்ஸ் வர்ஷிப்ட் 80 டிஃப்ரெண்ட், 80க்கும் மேல காட்ஸ் அண்ட் காடஸஸை வணங்குனாங்க. ஆனா ஆண்டவர் அனுப்பின ஒவ்வொரு வாதையும் மேட் தம் ஹெல்ப்லெஸ். அவங்கள வந்து ஒன்றும் இல்லை, அவங்க வணங்குற தேவர்கள் அவங்களுக்கு யாரும் உதவி செய்யலை அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். அதனாலதான் தேவர் ஸ்பீக்கிங் சைன்ஸ். அடையாளங்கள் பேசுச்சு, அடையாளங்கள் ஆண்டவரை குறித்து, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றோம்ல. இட் ரிவீல்ட் காட்ஸ் க்ளோரி. ஜெஹோவா proved that their false gods could do nothing. அவங்க வணங்குற தேவர்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் ப்ரூவ் பண்ணார். பாருங்க அப்புறம் என்ன பண்றாரு ஆண்டவர். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார், அவருடைய வார்த்தைகளை எதிர்பாரில்லை. பாருங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 பகுதி இருக்கு இந்த வசனத்துக்கு. he sent thick and oppressive darkness and made the land dark. அவர் இருள் வந்து வெறும் இருள் இல்ல, அந்த ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷன்ல பாருங்க, கனத்த இருள், திக் டார்க்னஸ். அப்புறம் oppressive darkness, அந்த இருள் வந்து அவங்கள பாதிச்சுது, அது கொடுமைப்படுத்துச்சு. இட் அப்ரெஸ்ட் them. they were not very comfortable. தூங்கி எந்திரிச்சா வெளிச்சம் வரல. அவங்க வணங்குற சூரிய தேவன் வந்து was rendered powerless. பாருங்க, the psalmist began the list. இந்த சங்கீதக்காரர் வந்து அந்த வாதைகளோட லிஸ்ட் அனுப்புறார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது அந்த ஆர்டர்ல அவர் சொல்லல. இது டார்க்னஸ் வந்து ஆக்சுவலா 9th பிளேக், 9வது வாதை தான் வந்து இருள், த பிளேக் ஆஃப் டார்க்னஸ். தோ பின்னாடி வந்தா கூட இட் இஸ் மென்ஷன்ட் ஹியர் த ஃபர்ஸ்ட். ஆண்டவர் வந்து இருளை அனுப்புறாரு. அண்ட் இட் கேம் வித் எஃபிஷியன்சி, ஹிஸ் கமாண்ட் மேட் இட் டார்க். பார்க்குறோம் ஆதியா 1:1 வந்து உலகம் வந்து இட் வாஸ் ஃபார்ம்லெஸ், வாய்ட் அண்ட் டார்க். ஆனா ஆண்டவர் வந்து லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொன்னாரு. வெளிச்சத்துக்கு காரணக்கர்த்தா அவர். ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், நானே இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ இருளுக்கு அவர்கிட்ட வந்து வேலையே கிடையாது. டார்க்னஸ் டஸ் நாட் ஹவ் எனி திங் வித் ஹிம். ஆனா இந்த எகிப்து மக்கள் வந்து சூரியனை வணங்கிட்டு இருந்தனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, he brought darkness to show that he is powerful. அந்த வசனத்தோட 2வது பகுதி பாருங்க. மோசேயும் ஆரோனும் did not rebel against his words. this is very important. நான் கேட்டேன், can God count on you? நம்ம சுத்தி இருக்க சமுதாயமும் they are all in bondages, அவங்களெல்லாம் விடுவிக்க can God count on you? பாருங்க, இந்த 2வது லைன் சொல்லுது, மோசேயும் ஆரோனும் they did not rebel against God's word. நமக்கு தெரியும், நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் யோனாவை குறித்து. ஆண்டவர் வந்து நினிவேக்கு போக சொன்னா தர்ஷீஸ்க்கு போற படகுல போய் ஏறி அவனோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு நமக்கு தெரியும். மோசே ஆரோனும் வந்து they were not moved. they were not moved. The foolish fear of Pharaoh's wrath. பார்வோன் வந்து, நம்ம இந்த சண்டை கேட்ட அவங்க காடுக்கு ஈக்குவலண்டா வைப்பாங்க பார்வோனை. ஸோ பார்வோனோட கோவத்துக்கு அவர் பயப்படல. ஆர் அ ஃபுலிஷ் பிட்டி ஆஃப் ஈஜிப்ட்ஸ் மிசரி. எகிப்தியர்கள் இவ்வளோ கொடுமைப்படுத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு அவங்க மேலே பாவப்படல. டு ரிலாக்ஸ் ஆர் அந்த வாதைகளை ஆண்டவர்கிட்ட போய் நிறுத்துங்க, இல்லை ஆண்டவர் சொல்றதை செய்யாமல் அவங்க இருக்கவே இல்லை. தே டிட் நாட் ரிபல் அகேன்ஸ்ட் காட்ஸ் பட். இந்த லாஸ்ட் லைன் பாருங்களேன், எனிஒன் who fails to properly carry out their God given responsibility of executing judgment will be defying God's divine will and authority and they will face divine consequences. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பை வந்து நம்ம நிராகரிச்சு, ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க அழைப்பை நம்ம கீழ்ப்படியாம போனோம் அப்படின்னா இட் மீன்ஸ் வி ஆர் டிஃபைங் காட்ஸ் டிவைன் வில். ஆண்டவருடைய சித்தத்தையும் அவருடைய ஆளுகையும் அவரோட அதிகாரத்தையும் நம்ம அவமதிக்கிறோம் மாத்திரம் இல்லை, தி வில் ஆல்சோ ஃபேஸ் டிவைன் கான்சிக்வன்சஸ் ஃபார் ஆர் இன் ஆக்ஷன். அதுக்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர்ல சொல்லுவாரு, அக்ரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இல்லை. ஐ வாஸ் நாட் டிஸ்ஒபீடியன்ட் டு தட் ஹெவன்லி விஷன். நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்றோம், ஆண்டவரோட நம்ம வாழ்றோம், ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு சாட்சியா வச்சிருக்காரு. அண்ட் தெர் இஸ் அ விஷன் தட் காட் ஹஸ் given us. ஆண்டவர் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு அழைப்பு வச்சிருக்காரு. யோசேப்புக்கு ஒரு வேலையை வச்சிருந்தாரு, மோசேக்கும் ஆரோனுக்கும் ஒரு வேலை வச்சிருக்காரு. உங்களுக்கும் எனக்கும் God has a divine call. Do you know that? உங்களுக்கு அது தெரியுமா? அதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்களா?
வசனம் சொல்லுது, மோசேயும் ஆரோனும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு they did not rebel against God's word. பார்வோனோட கோவத்துக்கோ வர மற்ற எந்த விஷயமும் did not deter them. அவங்களை எதுவுமே பாதிக்கல. இந்த காலவேளையில நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீங்க எனக்காக நீங்க என்னை எதுக்காக அழைச்சீங்களோ அந்த பரம அழைப்புக்காக, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை அடையிறதுக்கு நான் ஓடுவேன் சுவாமி. உங்களோட பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாம இருக்க மாட்டேன் சுவாமி. மோசேயும் ஆரோனும் till the end, அவங்க வெளியே வர வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் வந்து அநேகம். ஏன்னா இஸ்ரேல் மக்களே அவங்களுக்கு அகேன்ஸ்டா எழும்பிட்டாங்க. நீ யாருப்பா, நீ எதுக்கு வந்த, நீ வந்து பேசுனதுனாலதான் செங்கலுக்கு கிடைக்கிற ரா மெட்டீரியல் கூட கிடைக்கல, எங்களை இன்னும் ஹார்ஷா ட்ரீட் பண்ணாங்க. ஹூ ஆர் யூ? இஸ்ரேல் அவங்க விடுவிக்கணும்னு நினைச்ச இஸ்ரேல் மக்களே they turned against him. பட் ஸ்டில் தே நெவர் ரிபெல்ட். ஆண்டவர் கொடுத்த அழைப்புக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா பாருங்க. இப்ப ஆண்டவர் வந்து அவரோட காட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் ஒன் பர்சன். நம்ம டிஎல் மோடியோட லைஃப்ல வாசிப்போம். ஆண்டவர் வந்து தமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒருத்தருக்காக இஸ் வெயிட்டிங். காட் இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் ஒன் பர்சன் who is completely consecrated to him. ஏன்னா அந்த ஒரு பர்சன் மூலம் வாட் காட் கேன் டூ இஸ் வாட் வி ஜஸ்ட் காண்ட் இமேஜின். மோசேயும் ஆரோனும் அர்ப்பணிச்சாங்க பாருங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்க. அவர்களுடைய தண்ணீர்களை ரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். இப்ப திருப்பி பிளேக வந்து அந்த 9th பிளேக ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு திருப்பி ஆர்டர்ல வராரு. தண்ணீரை ரத்தமாக மாற்றுதல், அப்புறம் ஃப்ராக்ஸ், ஃப்ளைஸ், நட்ஸ், இதெல்லாம் ஆர்டர்ல வந்துட்டு திருப்பி 5 and 6 லைஃப் ஸ்டாக் அண்ட் பாயில்ஸ் இந்த அக்கௌண்ட்ல அவர் சொல்லல. மூவ்ஸ் ஆன் டு ஹெயில் லோக்கஸ். அல்டிமேட்டா சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? இட் வாஸ் த டெமன்ஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ஆசம் பவர் ஆஃப் ஜெஹோவா. இந்த நைல் நதி அதோட ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் பிளேக் ஆஃப் ஈஜிப்ட், நைல் தான் வந்து அவங்களோட லைஃப் கிவிங் ரிவர். அதை வந்து ஆண்டவர் ரத்தமா மாத்தி ஹி மேட் இட் அன்ட்ரிங்கபிள், ஹி மேட் இட் டெட்லி. ஸோ பீப்புளாலையும் குடிக்க முடியல. அங்கே அதில் இருக்க உயிர் மச்சங்கள்லாம் மடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இட் வாஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் எஜிப்சியன்ஸ் லைஃப் லைன், எஜிப்சியன்ஸ் எக்கானமி, எஜிப்சியன்ஸ் டெய்லி சஸ்டனன்ஸ். அந்த நாட்களில் அங்கே இருக்கிற மீனவர்கள் அதெல்லாம் ரிவர் நைல் வாஸ் ஒன் ஆஃப் பிளேட் அ மெயின் பார்ட் இன் எஜிப்சியன்ஸ் எக்கானமி. அவங்களோட பண பரிவர்த்தனங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நைல் ரிவர் ஹெல்ட் அ லாட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஆனா அவங்க எக்கானமிக்கு மட்டும் இல்ல, அவங்க ரிலிஜனுக்கு, அவங்க லைவ்லிஹுட்டுக்கு, ஏன்னா அது அவங்க ஒரு தெய்வமாக மதிச்சாங்க. நிறைய தடவை நைல் வந்து சீசனல் சேஞ்சஸ்ல மட்டியெல்லாம் மாறுமா. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் உருவாக்குனது வந்து இட் வாஸ் a டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்டையர்லி சூப்பர் நேச்சுரல். அந்த நைல் நதியை வந்து தண்ணியை ரிவரோட தண்ணி ரத்தமா மாத்தி, செகண்ட் லைன் பாருங்களேன். இட் சிம்பலைஸ்ட் பவர்ஃபுல் டிஸ்மேண்டிலிங் ஆஃப் எஜிப்சியன் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் செக்யூரிட்டி. அவங்களோட ஆவிக்குரிய, அவங்களோட சரீர பிரகாரமான பணவர்த்தனை, இந்த எக்கனாமிக் செக்யூரிட்டி எல்லாத்தையும் ஆண்டவர் அன்னைக்கு தகர்த்து போட்டார். அவரோட மொதவாதை வாட்டர் இன்டு பிளட். தியாலஜிக்கலா நீங்க அதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, காட் ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் நேச்சர். ஆண்டவருக்கு வந்து நேச்சர் மேல கண்ட்ரோல் இருக்கு. when god illustrates divine judgment, ஆண்டவருடைய கோபாக்கினையோ உருவாச்சுன்னா he will communicate in divine ways. அதை புரிஞ்சு கொள்றதுக்கு டிவைன் வேஸ் எடுப்பாரு. and god will prove his identity, god will prove. அந்த மீன்கள் எல்லாம் செத்து போச்சு. என்னது, அவங்களோட பேசிக் ஃபுட் ரிசோர்ஸ் போச்சு. இட் வாஸ் அ கேட்டஸ்ட்ராஃபிக் சேஞ்ச். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட கரங்களை நம்ம இருக்கிறப்ப God can do wonders through us. No idol is beyond God's power. எந்த விக்கிரகமும் ஆண்டவருடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டு கிடையாது. ஈவன் த மோஸ்ட் செரிஷ்டு திங்ஸ். நம்ம ஐடல்னா நம்ம விக்கிரகம் போய் கோயில்ல வணங்குற விக்கிரகங்கள் மட்டும் இல்லை, பணம், பதவி, பேராசை, எவ்ரி திங் தட் கேன் டேக் காட்ஸ் பிளேஸ், எல்லாத்தையும் ஆண்டவர் சுக்குநூறா உடைச்சு போட ஆண்டவரால முடியும். அதை வி வில் ஸ்டாப் ஹியர். அடுத்த பிளேக் என்ன வருது நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ வி வில் கன்க்ளூட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல we talked about divine provision. அந்த பஞ்ச காலத்துல யோசேப்பு எழுப்பினாரு, ப்ராஃபட்டிக் லீடர்ஷிப்ஸ் எழுப்பினாரு. அண்ட் ஆண்டவர் வந்து தன்னுடைய மக்களுக்கு வந்து he showed himself strong on their behalf. இந்த கால வேளையில ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் மாதிரி
ஒடுக்கப்பட்டு ஆண்டவரோட டெலிவரன்ஸ்க்காக நம்ம காத்திருந்தோம்னா லாஸ்ட் டைம் பாருங்களேன், காட் கேன் பிரிங் அஸ் டு ஈஜிப்ட்ஸ் ஃபார் growth. எகிப்து மாதிரி சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சில நேரம் அனுமதிப்பார். எதுக்குன்னா பலுகி பெருகிறதுக்கு, டு இன்க்ரீஸ், வளர்றதுக்கு, பலவானா மாறுறதுக்கு, ஸ்ட்ராங்கரா மாறுறதுக்கு. ஸோ இஃப் யூ வாக்கிங் த்ரூ இஜிப்ட் லைக் சுச்சுவேஷன், எகிப்த் மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நடந்து போனீங்கன்னா டோன்ட் ரெசிஸ்ட் இட். லெட் தட் லீட் டு டெலிவரன்ஸ் அண்ட் டீப்பர் ட்ரஸ்ட். இன்னும் ஆண்டவரை பற்றி கொள்ளவும் அதுலேருந்து ஒரு விடுதலை பெறத்துக்கு அதுக்காக காத்திருங்க. காட்ஸ் டெலிவரன்ஸ் இஸ் ஷுர். அட் த சேம் டைம் ஆண்டவர் உங்களை நம்பக்கூடிய யோசேப்பா, மோசேயா, ஆரோன் அவங்களால இருக்க முடியுமா? இந்த காலத்துக்காக நீ அரண்மனைக்கு who knows you went அரண்மனையில நீ இந்த காலத்துக்காக போயிருக்கலாமே, மொர்தேக்காய் எஸ்தர்ட்ட சொல்றாங்கல்ல, who knows you became a queen for such a time as this. அப்பொழுது யோசேப் ராஜாவா இருந்த தட் இஸ் பிரைம் மினிஸ்டர், அப்பொழுது இஸ்ரவேலர்களை அங்க கொண்டு வந்தாரு. ஸோ நீங்க இந்த காலத்துல இருக்கிற பொசிஷன், இருக்க பிளேஸுக்கு வந்து தெர் இஸ் அ சிக்னிஃபிகன்ஸ். அது நீங்க புரிச்சுக்கோங்க. இந்த காலத்துல ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துல உங்களை வச்சிருக்காருன்னா தெர் இஸ் அன் இட்டர்னல் சிக்னிஃபிகன்ஸ். ஆண்டவரே, யோசேப் போல, மோசையை போல, ஆரோனை போல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை சுத்தி பாண்டேஜஸ்ல இருக்கிற மக்களை வந்து விடுதலை செய்ய லார்ட் யூஸ் மீ அப்படின்னு நம்மளை அர்ப்பணிச்சோம் அப்படின்னா நம்ம மூலம் காட் கேன் டூ கிரேட் திங்ஸ். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பட் நவநீதன் ஒரு ஜெர்மனி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. அப்பா, அன்பு தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ரஜினி கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த எகிப்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த காரியங்களை நீங்கள் இந்த சங்கீதத்தின் மூலமாக பேசினதற்காக